குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஜோ 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 எப்படி சொல்றது, நிறைய இன்சிடென்ட் இருக்கு. எனக்கு ஒன்று வேணும்னா அது நான் ப்ரே பண்ணனா எனக்கு நடந்துடும். இந்த தீர்த்த சொம்பெல்லாம் வைப்போம் தெரியுமா, டெய்லி அது வந்து எவ்ரிடே நம்ம அதை ஃபில் பண்ணணும். அது அங்கே இருக்குன்னா அப்படியே இருக்கக்கூடாது, எவ்ரிடே ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணி அந்த அளவுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் எனக்கு முருகர் ரொம்ப ஒரு மாதிரி, யூஸ்வலி மீடியாவில் இருக்கவங்கலாம் முருகர் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. மாதிரி சிவபுரியிலேருந்து நீ வந்து அந்த ஃபோட்டோ இருக்கும்ல, அது வாங்கிட்டு வந்துட்டு எவ்ரிடே மார்னிங் வந்து குளிச்சுட்டு நாங்கள் அப்பப்போ அந்த அபிஷேகம்லாம் பண்ணுவோம் சாமிக்கு. அப்போ மட்டும் போய் அபிஷேகம்னா பெருசாக பண்ணுவோம். சாமி வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள் அது நம்ம போனால் தான் அங்கே க்ளீனே பண்ணுவாங்க, அப்படி ஒரு கண்டிஷனில் வச்சுருக்காங்க. குலதெய்வம் வந்து எங்களுக்கு ஐயனார் இருக்காரு, அவங்க தான். நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப உள்ள கடலூர் கிட்ட ஒரு கிராமத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. எங்கள் பெரியப்பா சித்தப்பா அப்படி எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அந்த சாமி கும்பிட முடியும். இப்போ ரீசெண்ட் டேஸில் போயிட்டு அங்கே பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். எனக்கு வந்து ஒருத்தவங்க என் கூட நடிக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அதான் கிருத்திகையில் அண்டு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் முருகன் நினச்சிட்டு நான்வெஜ்லாம் விட்டுட்டிங்கன்னா, அந்த டியூஸ்டேஸ் மட்டும் விட்டுட்டிங்கன்னா. எந்த காட் ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு? எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும், எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். எவ்ரி டியூஸ்டே விரதம் இருப்பேன். ஸோ இப்போ எந்தெந்த சிவன் கோவிலுக்குலாம் அதிகமாக போவீங்க மேக்னா? எங்கள் பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் இருக்க கோயிலுக்கு தான் மோஸ்ட்லி போவேன் நான். பேரு அது சிவன் கோவில் இல்லை, ஆக்சுவலி அது ஒரு காளி டெம்பிள். அங்கே சிவன் இருக்காரு, அங்கதான் போயிட்டு வருவேன். ஸோ இப்போ கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறப்ப லைக் கனவுல வந்துட்டு கடவுள் வர்றது இல்லை ஏதாவது ஒரு மிராக்கல் இவர் மூலியமா எனக்கு நடந்தது அப்படி விஷயங்கள் இருக்கா? எல்லாமே நான் தான் சொல்றேன், எல்லாமே எனக்கு மிராக்கல் தான் நடந்த எல்லாமே மிராக்கல் தான். எப்படி சொல்றது, நிறைய இன்சிடென்ட் இருக்கு. எனக்கு ஒன்று வேணும்னா அது நான் ப்ரே பண்ணனா எனக்கு நடந்துடும். ஓகே, அப்படி ரீசெண்டாக நடந்த ஏதாவது ஒரு விஷயம்? ரீசெண்டாக நான் எல்லாமே சொல்லணும்னா எல்லாமே நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கேன்னா, நான் அப்போது இருக்கும்போது ஒரு இன்கம் எனக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது எவ்வளோ இருக்கும், ஒரு நியர்லி 15,000 to 18,000 அவ்வளோதான் இருக்கும். அப்போ வந்து ஃபேமிலிக்கே ஒரு 10,000 12,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் நான் வச்சுருப்பேன். அப்போ நீங்கள் என்ன சேவ் பண்ணுவீங்க, என்ன வாங்குவீங்க? எனக்கு அப்போலாம் ஐஃபோன் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப இஷ்டம். எல்லாரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஐஃபோன்றது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அதுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன், ஒர்க்கும் பண்ணுவேன், சாமி அட் அ டைம் சாமியும் கும்பிடுவேன். ஸோ அப்படி இருந்தது. அப்போ நான் ஐஃபோன் வாங்கிட்டேன். ஒரு பார்ட் டைம் ஜாப்லாம் போனேன் நான். அதுக்கு என்ன ஜாப் போனீங்க? ஷாப் ஆங்கரிங் போயிருந்தேன். ஸோ அப்படிலாம் போயிட்டு தான் நான் ஐஃபோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்லாம் சொன்னல, அங்கே ஷூட் போகிற இடத்துல என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க, அப்படிலாம் நிறைய இன்சிடென்ட் நடந்ததால அப்போ யோசித்தேன், நம்ம காரு ஓட்டினா நல்லா இருக்கும்ல, பொண்ணுங்களாம் கார் ஓட்டினா கெத்தாக இருக்கும்ல அப்படின்லாம் யோசிப்பேன். நம்மளாம் எப்படி கார் வாங்குறது அப்படின்னு யோசிப்பேன். பட் அட் அ டைம் வந்து மைண்டில் ப்ரே பண்ணி நம்ம கார் வாங்கணும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி நானும் கிளாஸ் போனேன், கார் வாங்கிட்டேன். எனக்கு அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ். அட் அ டைம் காடோட பிளெஸிங்கும் இருக்கிறதால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நான். எல்லாமே பெரிய பெரிய விஷயங்களுக்காக வந்து கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும், வாழ்க்கையில் இது மாறணும் அது மாறணும் அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் கூட கடவுள்கிட்ட நான் கேட்பேன், நிறைவேறணும்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு சென்னையில் ரொம்ப பிடிச்ச டெம்பிள் அது? நான் அப்படி டெம்பிளாக இல்லை, என் பக்கத்து டெம்பிளில் போவேன், வீட்டில் பூஜை பண்ணுவேன், அவ்வளோதான். அம்மா என்ன சொல்லுவாங்க? அம்மா சொல்லி கொடுத்த முறையே அதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு, இல்லை நீங்களா? ஃபியூ திங்ஸ் சொல்லுவாங்க என் மம்மி, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதான் அந்த தீர்த்த சொம்பெல்லாம் வைப்போம் தெரியுமா, டெய்லி அது வந்து எவ்ரிடே நம்ம அதை ஃபில் பண்ணணும். அது அங்கே இருக்குன்னா அப்படியே இருக்கக்கூடாது, எவ்ரிடே ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டில் வாஷ் பேசின் இருக்கும்ல, அதிலே ஊற்றிடுவேன். அப்படி ஊற்றக்கூடாது, போயிட்டு துளசி செடியில் தான் ஊற்றணும் அப்படிலாம் என் மம்மி சொல்லுவாங்க. ஆமாம், அதே மாதிரி எவ்ரிடே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவோம், அந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். சிவபெருமானும் பிடிக்கும், முருகரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முருக பக்தி? எந்த அளவுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் எனக்கு முருகர் ரொம்ப ஒரு மாதிரி, யூஸ்வலி மீடியாவில் இருக்கவங்கலாம் முருகர் கும்பிடணும்னு சொல்லுவாங்க. எதனால? எனக்கு வந்து ஒருத்தவங்க என் கூட நடிக்கிறவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அதான் கிருத்திகையில் அண்டு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் முருகர் நினச்சிட்டு நான்வெஜ்லாம் விட்டுட்டிங்கன்னா, அந்த டியூஸ்டேஸ் மட்டும் விட்டுட்டிங்கன்னா
நீங்க நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க. எந்த அளவுக்கு அது நடந்தது உங்களுக்கு? எனக்கு நிறைய நடந்திருக்கு. எனக்கு அந்த செகண்ட் ப்ராஜெக்ட்டுமே நான் முருகர் ஸ்டார்ட் பண்ண அந்த இதில் தான் நடந்தது. அண்டு இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆக போகிறேன், ஆனால் அதை பற்றி சொல்ல மாட்டேன். ஸோ அது வந்து நான் ஒரு டெம்பிள் போயிட்டு எங்கள் மேனேஜர் சார் எந்த டெம்பிள் போயிட்டு வந்தீங்க? சிறுவாபுரி. ஸோ அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி சிறுவாபுரியிலேருந்து நீ வந்து அந்த ஃபோட்டோ இருக்கும்ல அது வாங்கிட்டு வந்துட்டு எவ்ரிடே மார்னிங் வந்து குளிச்சுட்டு விளக்கேற்றணும், எவ்ரிடே சாமிக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி பண்ணி வீட்டில் வாங்கிட்டு ஒரு 1 வீக்லேயே எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைச்சிது. சூப்பர். ஸோ ப்ராஜெக்ட்காக முருகர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அம்மா என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, நீ வந்து நல்ல சாமி பக்தியோட இருக்க. என் மம்மி பெருசாலாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. என் மம்மி சொல்லுவாங்க, அந்தந்த வயசு வந்தால் அதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் பாட்டி தான் சொல்லுவாங்க, பரவாயில்ல பொண்ணு, எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வீட்டுல இல்ல, பட் இவளுக்கு சாமியோட இது பக்தி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது தானம் கொடுக்கறது, கோவிலுக்கு ஏதாவது வாங்கி தர்றது, அதெல்லாம் பண்ணுவீங்க? நாங்க அப்பப்போ அந்த அபிஷேகம்லாம் பண்ணுவோம் சாமிக்கு. அப்போ மட்டும் போய் அபிஷேகம்னா பெருசா பண்ணுவோம். லைக் அந்த பால்லாம் வாங்கிட்டு போய் தேன் அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்போம். எந்த கோவிலுக்கு? அதுதான் எங்க ஸ்ட்ரீட்ல இருக்க டெம்பிள்கே தான் பண்ணுவோம் நாங்க. அந்த சாமியை தானே நாங்கள் கும்பிடுறோம். ஸோ அந்த சாமியும் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அங்கே தான் நாங்கள் பண்ணுவோம். அன்னைக்கு வந்து பிரசாதம்லாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். அப்பப்போ லைக் 4 months once 5 months once பண்ணுவோம் நாங்கள். ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய குலதெய்வம். உங்களுடைய குலதெய்வம் எது? அவங்க வழிபாடு முறை எப்படி இருக்கும்? குலதெய்வம் வந்து எங்களுக்கு ஐயனார் இருக்கார்ல, அவங்க தான். நாங்கள் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் போயிட்டு வந்தோம். ரொம்ப உள்ள கடலூர் கிட்ட ஒரு கிராமத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. ஸோ எங்கள் பெரியப்பா சித்தப்பா அப்படி எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அந்த சாமி கும்பிட முடியும். இப்போ ரீசன்ட் டேஸில் போயிட்டு அங்கே பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். அந்த இப்போ குலதெய்வத்தை வந்து வழிபடணும் எப்போவுமே, அது கொடுக்கக்கூடிய அந்த பவர்ங்கிறது வேற அப்படிலாம் சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நான் குலதெய்வத்துக்கே நான் சின்ன வயசில் ஒரு தடவை போயிருக்கேன். அதை விட்டுட்டு இப்போதான் நான் போனேன். இதுதான் செகண்ட் டைமே நான் போயிருக்கேன். எனக்கு பெருசா போய் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அந்த சாமி எப்படி இருந்தாங்க? சாமி வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள் அது. அது நம்ம போனாதான் அங்கே க்ளீனே பண்ணுவாங்க. அப்படி ஒரு கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. நம்ம மேபி நம்ம டொனேஷன்லாம் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்க போல இருக்கு. இப்போ ரொம்ப அது மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணலை. நாங்கள் போகும்போது க்ளீன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் அந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வில்லேஜ்ல. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும். அது அம்மாவோட குலதெய்வம் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இந்த பாட்டு? அம்மாவோட குலதெய்வத்துக்கும் நாங்கள் அங்கே திருநெல்வேலியில் இருக்கு, அங்கேயும் நாங்கள் போவோம். சுடலை மாட சாமின்னு சொல்லுவாங்க, அங்கேயும் நாங்கள் போயிருக்கோம். அங்கே கோயில் கொடைன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். சாமி பற்றிலாம் எதுவும் சொல்லலை, பட் எவ்ரி இயர் அது பண்ணால் நல்லது அப்படிதான் தெரியும், அவ்வளோதான் தெரியும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மேக்னா. அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரட்டும். அதுக்கப்புறமும் வந்து எங்களுக்கு நிறைய நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் கொடுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோ ஜோ ஜோ